என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்னைக்கு ஒரு நோனிப்பழம் வீடியோ ஒன்று போட்டிருந்தல, அந்த நோனிப்பழத்தை ஒரு காலி கண்ணாடி டப்பாவில் போட்டு நல்லா பழுக்க வச்சு அதுலேருந்து அது பழுத்த உடனே தனியாக சாறு அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த சாரை இன்னைக்கு எடுத்து வச்சு ஒரு ஒரு சின்ன குண்டானில் தண்ணி கொஞ்சோண்டு வச்சுட்டு அந்த சாரை மட்டும் தனியாக அந்த இட்லி வேக வைக்கிற மாதிரி தனியாக அதை ஒரு கிளாஸில் குடிச்சு அப்படியே கொதிக்க வச்சேன். அதில் கொஞ்சோண்டு இஞ்சி சின்னோண்டு பீஸ் ஒரு இஞ்சி ஒன்று நசுக்கி போட்டுருக்கேன். அது நல்லா கொதிச்சு வந்துச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் அதில் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சு பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. காட்டுறேன் பாருங்க. ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் எடுக்க முடியல. அந்த கிளாஸில் கொஞ்சமாக அது சும்மா ஒரு கால்வாசி தான் வந்திருக்கு, 3 பழத்தோட சாறு. இப்போ நம்ம இதில் தேனை ஊற்றி கலக்கி குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த கிளாஸில் இப்போ நம்ம தேனை கலக்கிட்டோம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. செம திக்கா இருக்குது. தேன் கலந்ததுனால அந்த பழத்தோட வாசனையே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியுது. எனக்கு ஒயின் வாசனை மாதிரி இருக்கு, ஒயின் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கசப்பாக தெரியுது, ஆனால் தேன் கலந்தும் கூட கசப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நோனியில் நிறைய பேர் ஒயின் தயாரிக்கிறாங்க. நான் அந்த யூடியூப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒயின் மாதிரி தான் ஸ்மெல் இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா. ஒயினோட டேஸ்ட் தான். கொஞ்சம் புளிப்பு கலந்த மாதிரி இருக்குது டேஸ்ட். செம்ம நெடி, பியூரா, எந்த வாட்டர் மிக்சிங் இல்லாம, அதனால ரொம்ப நெடியா இருக்குது. சூப்பரா இருக்கு. மார்க்கெட்ல என்ன நோனி பழம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பழுக்க வச்சு இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல அந்த குண்டான்ல லைட்டா தண்ணி வச்சு அது கிளாஸ்ல எதனா பிடிச்சி அதை கொதிக்க வச்சு இஞ்சி ஒரு துண்டு, ஸ்பூன் 2 ஸ்பூன்ல தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்க. ஒயின் மாதிரி இருக்கு, நல்லா இருக்குண்ணா. நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.